ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? இது வந்து சாட்டர்டே எடுத்தது தான். காலையிலேயே வந்து மொதல் நாள் மீன் வாங்கிட்டு வந்திருந்தோம்ல, அதுலேருந்து அந்த பொடி கூனி எடுத்து வெளியில் வச்சாச்சு. ஏன்னா இது க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பிரேக்ஃபாஸ்ட்டில் முடிச்சுட்டு க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஒரு மணி நேரம் கிட்ட ஆகிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு. அதோடையே வந்து லஞ்சும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதை வச்சு கிரேவி தான் பண்ண போகிறேன். கிரேவி பண்ணிவிட்டு அரிசி மாவு சப்பாத்தி பண்ணிடலான்னு. அரிசி மாவு சப்பாத்தி கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டோன்னா மாவு பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் அரிசி மாவு எடுத்துருக்கேன். வறுக்காத மாவு தான். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி பிசையணும். நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி பிசைஞ்சால் தான் சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரும். அதனால் தண்ணி சூடு பண்ண வச்சுருக்கேன். அது சூடாகிறதுக்குள்ளே அந்த கிரேவிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தண்ணி வந்து நல்லா கொதித்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அழுத்தம் கொடுத்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் மாவு ஆறுனது கையால் நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். அப்போ தான் வந்து சப்பாத்தி வெடித்து போகாமல் நல்லா சாஃப்டாக வரும். அது ஆறுறதுக்குள்ளேயும் கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌனாக வதங்கணும். அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10-15 பல் பூண்டு, 3 தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இதை அரைச்சி எடுத்துடலாம்னு பார்த்தா கரண்ட் போயிடுச்சு. அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே கரண்ட்டும் வந்துருச்சு. வந்ததும் இதை வந்து அரைச்சி எடுத்தாச்சு. அப்புறம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கியிருக்குல, அதில் வந்து அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துக்கிட்டேன். மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது வந்து அந்த பச்சை ஸ்மெல்லே இருக்கக்கூடாது. நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும். அந்த அளவு நல்லா வதக்கணும். அப்போ தான் கிரேவியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி எடுத்ததும் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த கூனி மீனை வந்து இதில் சேர்த்துக்கிறணும். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது. அந்த கிரேவியில் வந்து நல்லா அந்த கூனி மீனை வந்து மிக்ஸ் பண்ணணும் ஒரு 5 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா அது வெந்து வரும்போது கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடுறேன். ஒரு சைடு வந்து சப்பாத்தியும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சப்பாத்தி பார்த்திங்கன்னா நல்லா உப்பலாக வரும். ஆனால் வீடியோ எடுக்கிற நேரம்னு பார்த்திங்கன்னா சப்பாத்தி உப்பவே இல்லை. எப்போவுமே வந்து அப்படி தான் ஆகுது. அதுக்கப்புறம் கிரேவியும் வந்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் திக்கானா நல்லாயிருக்கும் சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு. இப்போ லஞ்செல்லாம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. கிரேவியும் நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த சின்ன குனியில் பண்ணுற கிரேவி வந்து டேஸ்ட்டும் சரி வாசனையும் சூப்பராக இருக்கும். இது வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் முட்டை ஆம்லேட் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து வெங்காயம் சேர்க்கல, வெறும் உப்பு மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சப்பாத்தியும் சூப்பராக போட்டு வந்துருந்துச்சு. நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு. லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் சர்ச் போக வேண்டியது இருந்துச்சு, போயிட்டு வந்துட்டோம். வரும்போது பார்த்திங்கன்னா அண்ணி ஒரு முருங்கைக்காய் கொடுத்தாங்க. நாங்கள் வந்து ஜாஸ்தி சாப்பிட மாட்டோம், அதனால் ஒன்று மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுவே நல்ல பெருசாக இருந்துச்சு. சாம்பார் அப்படி இல்லைன்னா மீன் குழம்புல போட்டுக்கலான்னு ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் பொண்ணு வந்து ஐஸ்கிரீம் கேட்டிருந்தேன். அவளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு களியாயிடுச்சு. அதுக்காக இஞ்சியும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வர்ற வழியிலேயே ஒரு பேக்கரி இருக்குது. அங்கே வந்து முட்டை பப்ஸு, சிக்கன் பப்ஸ்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் சண்டே பண்ணுறதுக்காக சிக்கனும் வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா எங்கள் பில்டிங் பக்கத்தில் இருக்க கடையில் சிக்கன் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் அங்கேருந்தே வாங்கிட்டு வந்தாச்சு. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டை பப்ஸ் பார்த்திங்கன்னா எப்போவும் பாதி முட்டை தான் வச்சுருப்பாங்க. இது கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா உள்ள முழு முட்டை இருந்துச்சு. சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அன்னைக்கு டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.